கர்மத்தை எப்படி கர்மயோகமா மாத்துறது? கர்மயோகம் சமத்துவம் யோக உச்சதே. நம்ம ஒரு செயல் செய்யறதுலையும் அதோட பலனை பெறதுலையும் இருக்க வேண்டிய ஆட்டிடியூட். கர்மத்தை நம்ம செய்வோம், செய்யாம இருப்போம், இல்லை வேற மாதிரி செய்வோம். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும், நடக்காது, இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். செயல்ல நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, ஆனால் அதோட விளைவில் நம்மக்கிட்ட கண்ட்ரோலே இல்லை. அது எதனால? பொதுவாக நான் விருப்பு வெறுப்புலேருந்து காரியம் செய்யும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் ரெண்டு உருவாகும். திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிஞ்சது அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது, அது பாவ புண்ணியமாக இருக்கும். இப்போ நான் ஒரு காரியம் செய்யும்போது அதோட விளைவில் இந்த பாவ புண்ணியமும் ஒரு ரோல் பிளே பண்ணுது. இது நம்ம செயலுக்கு உண்டான விளைவாக இருக்கிறதுனால இது ஈஸ்வர விதிப்படி நடக்குது. இப்போ நம்ம கர்மயோகமாக இந்த காரியம் செய்யும்போது நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன், ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதமாக நான் ஏற்றுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா செய்யும் போதும் விருப்பு வெறுப்பு போயிடுச்சு, அதோட பலனை ரிசீவ் பண்ணும் போதும் விருப்பு வெறுப்பு போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னை ரஜோ குணத்துலேருந்து சத்துவ குணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். இந்த மன தூய்மை பார்த்தீங்கன்னா என்னை ஒரு ஞான அதிகாரியாக மாற்றிடும். அதனால தான் பகவான் உன் சுதர்மத்தை கர்மயோகமாக செய்யின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு.